மறந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. சரி பிரீத்தி, நீ கிளம்பு, நான் உன்னை கோயில விட்டு போறேன். அம்மா பாம்பு! சீக்கிரம் கதவை திறங்க. பிரீத்தி, அம்மா உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுமா. இதெல்லாம் நடக்கிறத பார்த்தா ஏதோ அபசகுனமா படுதே. அத்தை, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல, எனக்கு எதுவும் வேணாம் கல்பனா. அத்தை, இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கீங்க. சாப்பாடு வேண்டான்னா எப்படி டேப்லெட் போடுவீங்க? கல்பனா, எனக்கு ஒண்ணு வேணாம். என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விட ப்ளீஸ். போ. சாப்பிட்டியா? என்ன? நீ ஊட்டி விட்ட. அப்படியா? தெரியும். தினமும் இப்படிதான் ஊட்டி விடணும். தெரியும். நீனும் சாப்பிடல. ஆமா. சரி, சீக்கிரம் சாப்பிட்டு தூங்க. விக்ரம், நீங்க ரொமான்ஸ் பண்ணதெல்லாம் போதும். ஐயோ சித்தி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சித்தி. பிரீத்திக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தியே, உங்க பாட்டி சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கேட்டியா? என்னாச்சு? தெரியல. அவங்கள சாப்பிட சொல்லி கூப்பிட்டா என்ன கொஞ்சம் தனியா விடுங்கன்னு சொல்லி ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க டேப்லெட் வேற போடணும். சாப்பிடாம இருந்தா எப்படி டேப்லெட் போடுறது? பாட்டி நடந்ததே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி பாட்டியை சாப்பிட வைக்கணும்னு எனக்கு தெரியும். இருங்க வரேன். என்ன பாட்டி, சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? இந்த மாதிரி சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு என்ன ஆகும்? கொஞ்சமாவது சாப்பிடுங்க பாட்டி. எனக்கு வேணாயா. பாட்டி, நீங்க அதே நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஏதோ நடந்து போயிடுச்சு, அதை விட்டு கொஞ்சம் வெளியில வாங்க பாட்டி. இல்ல விக்ரம், நடந்தது என்னால அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியல. உன் கல்யாண விஷயங்கிறது என்னோட கனவு பாது. அதுல தடங்கள் வந்தா என்னால தாங்கிக்க முடியாது. பாட்டி, தடங்கள்லாம் ஒன்றும் இல்லை. என் கல்யாணம் நல்லபடியா நடக்கும், நீங்க கவலையே படாதீங்க. இல்லப்பா, என்னால எனக்கு அப்படி இருக்க முடியலப்பா. உன் கல்யாண பேச்சை எடுத்தாலே ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குப்பா. எனக்கு பயமா இருக்குப்பா. பாட்டி, அதெல்லாம் சரியாயிடும் பாட்டி. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம முதல்ல சாப்பிடுங்க, நான் ஊட்டி விடுறேன். வேண்டாம், நான் சாப்பிடுற மனநிலையில இல்ல. ப்ளீஸ் பாட்டி, எனக்காக கொஞ்சமாவது சாப்பிடுங்க. இல்ல, எனக்கு என்ன கவலைன்னா, நம்ம குலதெய்வ விளக்க ஸ்ரீஜாவை போட சொன்னேன். ஆனா அவ அத பண்ணல. வீட்டுக்கு வரப்போற பொண்ணு கையால சாமிக்கு விளக்கு போட முடியலங்கிறத நினைக்கும் போதே என் நெஞ்சு ரொம்ப வலிக்குதுப்பா. பாட்டி, இப்ப என்ன, ஸ்ரீஜா விளக்கு போடணும் அவ்வளவுதானே? இதுக்கு மேல போய் எப்படிப்பா விளக்கு போட முடியும்? ஏன், கோவிலுக்கு போய் தான் விளக்கு போடணுமா? ஏன், நம்ம வீட்டுல பூஜை ரூம் இல்லையா? அங்க குலதெய்வத்துக்கு முன்னாடி ஸ்ரீஜாவை விளக்கு போட சொன்னா எல்லாம் சரியாயிடும். நல்ல யோசனையா தான் இருக்கு. எனக்கு தோணாம போச்சே. பாட்டி, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நம்ம ஸ்ரீஜாவை நாளைக்கு விளக்கு போட சொல்லுவோம். எதுக்கு தள்ளி போடணும்? வா, எந்திரி. பாட்டி, சாப்பிட்டு போலாம் பாட்டி. எனக்கு சாப்பாடை விட நீதாப்பா முக்கியம். வை, போலாம், வந்து சாப்பிட்டுக்கலாம். வா 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 வா, ஓடிய ஓடிய ஓடிய. சரி வாங்க பாட்டி, பார்த்து வாங்க.
உட்காருங்க. கல்பனா, கல்பனா. அத்தை, கொஞ்சம் எல்லாரையும் வர சொல்லுமா. என்னாச்சு அத்தை? வர சொல்ல, நான் சொல்றேன். சரிங்க அத்தை. பாட்டி, நீங்க இதை சாப்பிட்டே சொல்லியிருக்கலாம்ல. விக்ரம், இந்த பிரச்சனை என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதான் என்னால சாப்பிட முடியல. இத சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, நான் சரியாயிடுவேன். ஆ? எல்லாரும் வந்தாச்சா? ஓகே, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போயும் ஸ்ரீஜா கோயில விளக்கேத்தாதது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். இல்ல பாட்டி, அது நான் முடிக்கிறேன். முடிஞ்சு போனதை நான் பேச வரல. எப்படியோ விளக்க போட முடியாம போச்சு. அதுக்கு பதிலா ஸ்ரீஜா நம்ம பூஜை ரூம்ல நம்ம குலதெய்வம் வீரமாத்தி அம்மன் முன்னாடி விளக்கு ஏத்துற. ஸ்ரீஜா பாட்டி, நாளைக்கு காலையில விளக்கேத்தணும். இதையாவது மறக்காம ஏத்திடுவல்ல? பாட்டி, அது ஏதோ தெரியாம மறந்துட்டேன். கண்டிப்பா இந்த தடவை நான் பண்ணிடுவேன் பாட்டி. இவன் எதுக்கு சிரிக்கிறான்? ஒருவேளை இதை வச்சு ஏதாவது பிளான் பண்றானோ? கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. எப்படியாவது தள்ளி போடணும். அம்மா, கோயில்ல விளக்கேத்தலனா வீட்ல விளக்கேத்தணும்னு என்ன இருக்கு? எதுக்கு இப்போ அவசரமா வீட்ல விளக்கேத்த சொல்றீங்க? இத பாரு, ஏதாவது பேசி தயவு செஞ்சு என்ன மூட் அவுட் ஆக்குத. கோயில விளக்கேத்தாம விட்டுட்டா அத நான் சாதாரணமா எடுத்துக்கல. எனக்கு ஏதோ தடங்கல் மாதிரி தெரியுது. அதான் நாளைக்கு பூஜை ரூம்ல கண்டிப்பா விளக்கேத்தி ஆகணும். பூஜை ரூம்ல விளக்கேத்துறதுல எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லம்மா. ஆனா நல்ல நாள் நல்ல நேரம் எல்லாம் பார்க்காம எப்படி விளக்கேத்த முடியும்? வீட்ல சாதாரணமா விளக்கு போட்டா பரவாயில்ல. ஆனா குலதெய்வத்துக்குன்னா நாம பார்த்துதானே ஸ்ரீஜாவை விளக்கேத்த வைக்கணும். ஓ, நான் அதை யோசிக்கல. அதாமா சொல்றேன், நாளைக்கு அவ்வளவு நல்ல நாள் கிடையாது. இல்லையே, நாளைக்கு முகூர்த்த நாள்னு தான் கேலண்டர்ல போட்டிருக்கு. முகூர்த்த நாள் தான் விக்ரம், ஆனா குலதெய்வத்துக்கு விளக்கு போடுற நாள் கிடையாது. அப்படியா? பாட்டி, எதுக்கு நம்ம குழம்பிக்கிட்டு பேசாம ஜோசியர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுருங்க, பிரச்சனை முடிஞ்சிடும். மா சண்முகம், ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி கொடுப்பா. இதோ பண்றோம். அஞ்சனாமா பேசணும்னு சொன்னாங்க. இந்தாங்கம்மா. கொடு. ஜோசியரே, சொல்லுங்கம்மா. விக்ரமியும் ஸ்ரீஜாவையும் கோவில்ல விளக்கேத்த சொன்னேன். அவங்க ஏத்த முடியாம போயிடுச்சு. அதான் நாளைக்கு வீட்டில் விளக்கு போடலான்னு சொல்லலான் இருக்கேன். அது நாளைக்கு அதுக்கு ஏத்த நாளான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? ஒரு நிமிஷம் லைன்ல இருங்கம்மா, பார்த்து சொல்றேன். ஓகே.
சொல்லுங்கம்மா. ம், சொல்லுங்க. நாளைக்கே நல்ல நாள் தாம்மா. நீங்க நாளைக்கே விளக்கேற்ற சொல்லுங்க. விக்ரம் ராசிக்கு நல்ல உகந்த நாளா தான் இருக்கு. சரிங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஐயரை வச்சு வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணிடுங்க. ஓ, அது பண்ணிட்டு ஒரு 9ல இருந்து 10 மணிக்குள்ள விளக்கேற்ற சொல்லுங்க. 10 மணிக்கு மேல தாண்டக்கூடாது. சரி சரி. வச்சிட்டுமா? நாளைக்கே நல்ல நாள் தானா? ஸ்ரீஜாவும் விக்ரமும் நாளைக்கே விளக்கு போடட்டும். 10 மணிக்குள்ள போட சொல்லியிருக்காரு. ம்? சந்திரிகா, கவனமா கேட்டுக்கோ. நாளைக்கு ஏதாவது தடங்கலானா அதுக்கு நீ தான் பொறுப்பு. ம்? எல்லாம் சரியா நடக்கும், பார்த்துக்கோ. ஆண்டி, குட் நைட் ஆண்டி. எங்க பாட்டி என்னதுக்கு விளக்கேத்த சொல்லணும்? அது எங்க அம்மா சொல்லல, விக்ரம் சொல்ல வச்சது. அவன் ஏன் ஒன்ன விளக்கேத்த வைக்க இவ்வளவு மெனக்கெடுறான்னு தான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அவன் என்ன ஏதோ மாட்டி விட பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா ஸ்ரீஜா, இந்த விளக்கு போடுற விஷயத்துல தான் உன்னை ஏதோ பண்ணி மாட்டி விட போறான். என்னன்னு எனக்கும் புரியலையே. அது தெரியலனா கூட பரவாயில்லைங்க. ஆனா நான் விளக்கேத்தாம இருந்தா எதுவும் பிரச்சனை வராதுல்ல? யார் சொன்னா வராதுன்னு? ஏத்தாம இருந்தாலும் பிரச்சனை வரும். 2வது தடவையும் விளக்கு போடலன்னா ஏதோ அபசகுணமா படுதுன்னு என் அம்மா கிட்ட உன் பேரு தான் கெட்டு போகும். அதனால இப்ப எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பா நீ விளக்கு ஏத்திதான் ஆகணும். நான் விளக்கேத்தினா விக்ரம் பிளான்ல மாட்டிப்பேனே. இப்ப எதுக்கு விக்ரம் அந்த ஸ்ரீஜாவை அத்தை விளக்கு போட சொல்றாங்க? எனக்கு இதுல விருப்பமே இல்ல. போய் அந்த ஃப்ராட நம்ம குலதெய்வ விளக்க ஏத்த சொல்றாங்க. நம்ம ஏதாச்சும் பண்ணி அந்த விளக்கை ஏத்த விடாம பண்ணணும். சித்தி, டென்ஷன் ஆகாதீங்க. அந்த ஸ்ரீஜாவை விலக போட சொல்லி பாட்டிக்கிட்ட ஐடியா கொடுத்ததே நான் தான். நீயா? நீ எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம் பாக்குற? அது வந்து சித்தி, பாட்டிக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ஸ்ரீஜா மேல விளக்கை ஏத்தாத விஷயத்துல ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு. அதை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. இத ஊதி இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும். இந்த பிரச்சனையை வச்சு பாட்டி மனசுல அவ தப்பானவ, அவளால விளக்க கூட ஏத்து வைக்க முடியலன்னு அவங்கள நினைக்க வைக்கணும். ஒரே நேரத்துல 2 விஷயம் நடக்கணும் சித்தி. 1, எக்காரணத்தை கொண்டும் ஸ்ரீஜா விளக்கு ஏத்திடவே கூடாது. அப்பதான் பாட்டிக்கு அவன் மேல சந்தேகம் வரும். 2வது, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பிரீத்தி விளக்கு ஏத்தணும். என்னைக்குமே வீட்டுல விளக்கேத்துற பொண்ணதான் வீட்டு மருமகன் சொல்லுவாங்க. இங்க பாரு பிரீத்தி, நீ நாளைக்கு காலையில நல்ல நேரம் முடியறதுக்குள்ள விளக்கேத்திட்டேன்னு வையேன், பாட்டி மனசுக்குள்ள நீ தான் இந்த வீட்டுக்கு சரியான மருமகன்னு தோண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை பெருசாக்கி என்ன வேணா பண்ணி நல்லதா முடிச்சு வச்சிடலாம். ஆனா இதை நம்ம சரியான நேரத்துல பண்ணணும். இல்ல விக்ரம், எனக்கு இது சரிப்பட்டு வரும்னு தோணல. ஏற்கனவே நீயும் ஸ்ரீஜாவும் சேர்ந்து கோவில்ல விளக்கேத்தாதது நினைச்சு பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இதுல நாளைக்கும் ஸ்ரீஜா விளக்கேத்தாம போய் நான் ஏத்துனா இன்னும் உடைஞ்சு போயிடுவாங்க. அதனாலதான் இதெல்லாம் வேண்டாம் விக்ரம், அவளே ஏத்துட்டோம். பிரீத்தி, நீ என்ன பேசுறன்னு யோசிச்சுதான் பேசுறியா? அந்த ஸ்ரீஜா ரொம்ப தப்பானவ.
அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு தகுதியே இல்லாதவ. அவ எப்படி என் குடும்பத்தோட விளக்கை ஏத்தலாம்? அதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. எப்படியும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவ தப்பானவன்னு பாட்டிக்கு தெரிய வந்தா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். பிரீத்தி, எனக்கு எதை பத்தியும் கவலையே இல்லை. நீ தான் விளக்கேத்தணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த ஸ்ரீஜா தப்பானவன்னு நமக்கு எல்லா எவிடன்ஸும் வந்துடும். அதை வச்சு அவளை நம்ம வீட்டை விட்டு துரத்தி விட்டுறலாம். அது வரைக்கும் நான் சொல்ற மாதிரி செய். ஆமா விக்ரம், இன்னும் உன் ஃப்ரெண்டு அவளை பத்தி எதுவும் சொல்லலையா? அவன் கால் பண்ண சொன்னா நான் தான் டென்ஷன்ல மறந்துட்டேன். பண்ணு. சொல்லு விக்ரம். அந்த ஸ்ரீஜா விஷயம் என்னாச்சு? அதுவா, அவங்க டீட்டெயில்ஸ் கேட்டு எல்லா ஸ்டேஷனுக்கும் மெயில் பண்ணியிருக்கேன். எனக்கு கூட அவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு இன்னும் ஒரு 2 days டைம் கொடுப்பா. அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உனக்கு தரேன். சரி மச்சான். சித்தி, இன்னும் 2 நாள்ல அவளை பத்தி ஆல் டீட்டெயில்ஸ் சொல்றேன்னு சொல்லியிருக்கான். சரி விக்ரம். ஆனா ஸ்ரீஜா அது வரைக்கும் என்ன ஆனாலும் பாட்டிக்கிட்ட நெருங்கவே கூடாது. பாட்டி மனசுல இடம் பிடிச்சிடக்கூடாது. அதனால தான் நான் பிரீத்தியை விளக்கேற்ற சொல்றேன். ஸ்ரீஜா இல்லாம பிரீத்தி எப்படி விளக்கு போட முடியும்? சொல்றேன். இப்ப என்னதாங்க பண்றது? ஏதாச்சும் சொல்லுங்க. நான் சொல்ற மாதிரி பண்ணு. இப்படி செஞ்சா நல்லா இருக்குமா? சேச்சா, சரியில்லை. இப்படி போனா சூப்பரா இருக்குமா? இதுவும் சரியில்லை. இப்ப என்ன பண்ணலாம்? எப்படி யோசிக்கலாம்? நம்ம ரூட்லயே யோசிச்சு பார்ப்போம். சரியா வரும். அதான் கரெக்ட். என்னையா தனியா புலம்பிட்டு இருக்க? அது பிரீத்தி ரூம்ல இருக்கிற நெக்லஸ் அடிக்க என்கிட்ட ஒரு அருமையான பிளான் இருக்கு. யோ, நீ வேற சும்மாரியா? ஏற்கனவே 4 வாட்டி முயற்சி பண்ணியும் எடுக்க முடியாம போயிடுச்சு. இனிமே நடக்கவா போகுது? ஏய் லூசு, இதுக்கு முன்னாடி நம்ம நைட்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதான் ஒர்க் அவுட் ஆகாம போச்சு. பத்தாததுக்கு அந்த ஸ்ரீஜா பண்ண விடாம தடுத்துட்டா. ஆனா இந்த தடவை அப்படி இல்ல. நாம பகல்லையே ட்ரை பண்ணுவோம். என்னையா சொல்ற? நாளைக்கு கணபதி ஹோமம் பண்றாங்கல்ல? ஆமா. அப்ப எல்லாரும் பூஜை ரூம்ல மட்டும் தான் இருப்பாங்க. ஜோசியரு 9 to 10 டைம் கொடுத்துருக்காரு. அந்த டைம் அவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்கும் ரொம்ப சூப்பரான டைம். அந்த டைமை பயன்படுத்தி நம்ம டைமை நல்ல டைம் ஆக்கிடலாம். சரியா, பார்க்கலாம். அது இல்லாம அஞ்சனா தேவி ஸ்ரீஜா கிட்ட தான் நெக்லஸ் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே நம்ம மாட்டிக்கிற மாதிரி பிரச்சனை வந்தாலும் பிரீத்தி தான் நெக்லஸ் திருடிட்டான்னு பிளேட்டை அப்படியே மாத்தி பிரீத்தியை மாட்டி விட்டுருவோம். என்ன? யோ, எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். என்ன பேசுற? சூப்பர் பிளான். பாரு. ஏன் பிரீத்தி இவ்வளவு சிரமப்படுற? என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல? இல்ல விக்ரம், நானே பாத்துக்கிறேன். அடிச்சி கொடு. ஈ காட்டு. டேய், நான் ஒன்னும் குழந்தை இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். நீ ஈ காட்டு.
துப்பு